ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் மிகச்சிறந்தது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குபவைகள் அனைத்தும் அனுஷ்டானங்கள், எல்லா அனுஷ்டானங்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் நரகின்பால் இட்டு செல்லும் என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தியவனாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளினால் நாமெல்லாம் எம்மீது கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் முதற் கேள்வியும் நமது பதிலும் என்ற ஒரு தலைப்பின் கீழால் ஒரு சில விஷயங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொள்வது எங்களுடைய மறுமை வாழ்வுக்கு உதவியாக இருக்கும் என்று எண்ணித்தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை நமக்கு ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கையாக வரையறுத்து வைத்திருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறார்கள், பெரும்பான்மையாக 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதுக்கு உட்பட்ட அடிப்படையிலே இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் நம்முடைய நிலைப்பாடு இவ்வாறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அதற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையை நோக்கிய சிந்தனையோடு எங்களுடைய வாழ்க்கையை நாம் கொண்டு போகிறோமா என்ற கேள்வி எழுப்பாட்டி பார்த்தால் அது குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது நிதர்சனமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, எங்களுக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கையினுடைய அந்த அஜல் முடிந்ததற்கு பிறகு நாங்கள் அனைவரும் மூத்தாகுவோம். இன்று பல சகோதரர்கள் நம்மை விட்டும் பிரிந்திருக்கிறார்கள், மௌத்தாகி இருக்கிறார்கள். அவர்களை நாம் மையவாடிக்கு சென்று அடக்கம் செய்திருக்கிறோம். அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு ஒவ்வொரு ஆலிமும் அந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் சொல்லுவார், தற்பொழுது உங்களுடைய சகோதரன் கேள்வி கேட்கப்பட இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு ஜனாசாவிலும் பெரும்பான்மையாக உலமாக்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அந்த ஜனாசாவை அடக்குவதற்காக வேண்டி பள்ளி நிர்வாக முயற்சி எடுக்கிறது. அதற்காக ஒரு சாரார் உழைக்கிறார்கள். அந்த இடத்தை கௌரவிக்க வேண்டும், அதனுடைய நன்மையை பெற வேண்டும் என்று நாம் அங்கே போகிறோம். ஆனால் அந்த இடத்திலே ஞாபகப்படுத்தப்படுகிற ஒரு விஷயம்தான், தற்பொழுது உங்களுடைய சகோதரர் விசாரணை செய்யப்பட இருக்கிறார். அந்த விசாரணையின் முதலாவது கேள்வி இதுதான் என்று நமக்கு அடையாளப்படுத்தி தருகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் எப்பயாவது மௌத்தாகியதற்கு பிறகு கேட்கப்பட இருக்கிற இந்த கேள்வியை நிதானமாக நாம் சிந்தித்திருக்கிறோமா? அந்த கேள்விக்கு நான் தயாரான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்கிறேனா என்று நாம் எப்பொழுதாவது அது நிதானமாக சிந்தித்து அதற்காக ஏதாவது மாற்றீடை நாம் செய்திருக்கிறோமா? இன்று மையவாடிகள் எல்லாம் விமர்சனம் செய்யும் இடங்களாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது.
மையத்து வீட்டுக்களெல்லாம் தானும் அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டேன் என்ற பெயரையும் புகழையும் பதிவு செய்கிற இடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது, அல்லாஹ் பாதுகாத்த சகோதரர்களை தவிர. இப்படி மௌத்துடைய அந்த இடத்தில் கூட, அந்த சந்தர்ப்பத்தில் கூட எங்களை அதற்காக தயாராகுகின்ற மனோநிலையிலிருந்து தூரமாக்குகின்ற அளவுக்குத்தான் இந்த உலகம் நம்மளை கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அந்த கேள்வி என்னவென்றும் தெரியும், அதற்கான விடை என்னவென்றும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். உன்னை படைத்தவன் யார்? என்னுடைய ரப்பு அல்லாஹ். இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், இந்த பாடமாக்கி என்னால் கபரில் பதில் சொல்ல முடியுமா என்ற ஒரு கேள்வி நம்மிடத்தில் வேண்டும். அப்படி ஒரு மனிதனால் இந்த கேள்விக்கு பாடமாக்கி பதில் சொல்ல முடியும் என்றிருந்தால் நமக்கு இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அல்லாஹ் பின்பற்ற சொல்லியிருக்க மாட்டான். நன்மையான விஷயங்களை அடையாளப்படுத்தி இந்த நன்மையான விஷயங்களில் நீங்கள் போட்டி போட்டுக்கொள்ளுங்கள் என்று குர்ஆன் நமக்கு வழிப்படுத்தாது. பாவமான விஷயங்களை அடையாளப்படுத்தி இந்த பாவமான காரியங்களிலிருந்து தூரமாகிக் கொள்ளுங்கள் என்ற வழிகாட்டல் எல்லாம் நமக்கு தேவைப்பட்டிருக்காது. காரணம், இந்த கபரிலே கேட்கப்பட இருக்கிற இந்த முதலாவது கேள்வியை ஒரு மனிதன் பாடமாக்கி பதில் சொல்லுவது உண்மை என்றிருந்தால் இதற்கான வழிகாட்டுதல்கள் நமக்கு கிடைத்திருக்காது சகோதரர்களே. அப்போ அது தரப்பட்டிருக்கிறது என்றால் நம்ம யோசிக்கணும், இது பாடமாக்கி சொல்லுகிற ஒரு கேள்வி அல்ல. இந்த கேள்விக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதற்குத்தான் அல்லாஹு தஆலா குறிப்பிட்ட காலத்தை அவகாசமாக தந்திருக்கிறான். இதனால் தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிற பொழுது சுமார் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை பற்றி படியுங்கள் என்று சொல்லுகிறான். இன்று நமக்கு தாண்ட மனைவியை பற்றி தெரியும், தமக்கு மேலால் உள்ள ஒரு அதிகாரியை பற்றி நன்றாக தெரியும். காரணம், நாம் அவருக்கு கீழால் சரியாக வேலை செய்ய வேண்டும், அவருடைய அரவணைப்பு நமக்கு தேவை என்று நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். நாம் ஒரு நிறுவனத்திலே ஒரு கம்பெனியிலே வேக் பண்ணுகிறோம் என்று சொன்னால் அந்த பொஸ்ஸை பற்றி சரியாக அறிந்து வைத்திருக்கிறோம். காரணம் என்ன? அந்த இடத்தில் எனக்கு சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வேலை செய்து அதனுடைய பெருமனவை நான் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது தொழுங்கள் என்று, நபியலாருடைய சுன்னாக்கள் சொல்லுகிறது இன்ன அமல்களை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து நீங்கள் சுவர்க்கத்தின்பால் விரையுங்கள் என்று. குர்ஆனும் ஹதீஸும் சொல்லுகிறது இப்படியான பாவங்கள் இன்று தூரமாகுங்கள் என்று. பல ஹுத்துபா மேடைகளுக்கு முன்னால் நாம் உட்கார்ந்து விட்டோம், பல தர்பியா வகுப்புகளுக்கு முன்னால் உட்கார்ந்து விட்டோம், விசேட மாநாடுகளில் உட்கார்ந்து விட்டோம். என்னிடத்தில் மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் நாம் இன்னும் சரியாக அல்லாஹுவை அறியவில்லை என்பதுதான் இதற்கு பின்னால் இருக்கிற பாரிய உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தன்னுடைய பொஸ் இத்தனை மணிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் பொஸ்ஸினுடைய குணம் தெரிந்து அதற்காக செயற்படுகிறோமா இல்லையா? நாம் சரியாக செயற்படுவதற்கு தனக்கு உதவியாக இருப்பது அந்த பொஸ்ஸை பற்றிய அறிவு. நமக்கு மேலுள்ள ஒரு அதிகாரி, ஒரு அதிபராக இருக்கலாம், ஒரு திணைக்கள தலைவராக இருக்கலாம். அந்த திணைக்கள தலைவரின் அந்த அதிபரின் அறிவு தெரிந்துதான் ஆசிரியர்களும் அரச ஊழியர்களும் அதற்கேற்பாற்போல் செயற்படுகிறார்கள். அவர்கள் அவருடைய திணைக்கள தலைவரை சரியாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் திணைக்கள தலைவர் சொன்னால் செய்கிறார்கள், அல்லாஹ் சொன்னால் செய்யாமல் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பாடசாலையில் படித்து கொடுக்கிற ஒரு ஆசிரியையின் நிலைப்பாட்டை நான் கேள்விப்பட்டேன், கவலையாக இருக்கிறது. ஒரு பிரைமரி ஆசிரியை சிறு பிள்ளைகளை குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு பாடசாலையிலிருந்து வெளியே அனுப்புகிறாள். அனுப்பிவிட்டு கொப்பிகளை வைத்து சினிமா பாடல் ஒன்றை போட்டு வைத்து கொண்டு அபாயாவை அணிந்து கொண்டு அவள் பாட்டு கேட்டு திருத்தி கொண்டிருக்கிறாள். அதிபர் வருகிற பொழுது உடனடியாக அவர் அந்த சினிமா பாடலை நிறுத்தாட்டுகிறாள். என்ன நிதர்சனம் என்னவென்று சொன்னால், இந்த அதிபரை அறிந்த அளவுக்கு இந்த டீச்சருக்கு அல்லாஹ்வை பற்றி தெரியாது. நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி. அல்லாஹ்வை பற்றி தெரியாத இந்த டீச்சருக்கு எப்படி கபரில் என்னுடைய அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல முடியும்? இது உதாரணம். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு இடத்திலேயும் இருந்து கொண்டிருக்கிறோம். என்னிடத்தில் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லப்படுகிற நேரங்களிலெல்லாம் என்னிடத்தில் மாற்றம் வரவில்லை என்றால்
சொல்லப்படுவது யாருடைய வஹி என்பதை இன்னும் நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிறான், சுமார் 30க்கும் மேற்பட்ட இடத்தில் சொல்லுகிறான், நீங்கள் முதலாவது என்னை பற்றி படியுங்கள். நீங்கள் நான் யார், நான் எங்கிருக்கிறேன், என்னை உங்களால் பார்க்க முடியுமா, என்னை ஒருமைப்படுத்த வேண்டிய சில பகுதிகள் இருக்கிறது, என்னுடைய அறிவினுடைய பலம் உங்களுக்கு தெரியுமா, இவைகளெல்லாம் தெரியாதது தான் இந்த உலகத்தில் தான் தோன்றித்தனமாக வாழ்கிறோம். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு மார்க்கத்தை படிக்கிறதிலேயோ குர்ஆனை படிப்பதிலேயோ அல்லாஹ்வை பற்றி ஆசையாக என்னுடைய ரப்பு அவன். இன்றைக்கி எங்களோட ஊருக்கு ஒரு பிரின்சிபல் ஸ்கூலுக்கு வாராருன்னு சொன்னால் அவரை பற்றி நம்ம எவ்வளோ விசாரணை செய்கிறோம், நம்ம அந்த இடத்த சுமூகமாக வச்சுக்கொள்ளணும் என்று. ஆனால் எங்களுக்கு அல்லாஹ்வை பற்றி படிக்க வேண்டும் என்ற ஆசை தனக்கும் இல்லை, மனைவிக்கும் இல்லை, இன்றைய வாலிப சமுதாயத்துக்கு இல்லை. இவங்களுக்கு பயான் சொன்னால் எந்த ஒரு தாக்கத்தையும் அவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இந்த குர்ஆன் யாருடையதென்ற அறிவு அவர்களிடத்திலே இல்லை. இந்த வெளிநாட்டுக்கு கணவன்மார்களை அனுப்பிவிட்டு மனைவி பிழை செய்கிறாள். காரணம் என்ன? கணவன் இல்லை, தனக்கு சுதந்திரம், என்னை பார்ப்பதற்கு யாரும் என்னிடத்திலே இல்லை. இவளிடத்தில் அல்லாஹ்வை பற்றிய அறிவிருக்கும் என்று சொன்னால் இவள் தனிமையில் தவறு செய்ய மாட்டாள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, இப்படி நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வை பற்றி அறிய வேண்டும். அறிந்து செயற்பட்டால் நிச்சயமாக நாம் எம்மிடத்திலே கேட்கப்பட இருக்கிற அந்த முதற் கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஃபிரௌனை பாருங்கள். ஃபிர்அவுன் இந்த உலகத்தில் நம்ம மிக கேவலமானவன் என்று அடையாளப்படுத்தியவன் ஃபிரௌன். அவன் அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள ஆசைப்பட்டானா இல்லையா? அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், கால ஃபிர்அவுன் வமா ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் இறைச்சகன் என்பவன் யார்? ஃபிரௌன் அல்லாஹ்வை படிக்க ஆசைப்பட்டிருக்கிறான். குறைஷி சமுதாயம் அல்லாஹ்வுக்கு பரம்பரை இருக்கிறதா என்று கேட்டபொழுது அல்லாஹு தஆலா சூரத்துல் இக்லாஸை இறக்கி சொல்லுகிறான், அல்லாஹ்வுக்கு பரம்பரை இல்லை, அவன் தனித்தவன் என்று அல்லாஹ்வை பற்றி அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அந்த சமுதாயம் அல்லாஹ்வை படிப்பதிலே ஆர்வமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு பெண்மணி கொண்டு வரப்படுகிறாள். இதெல்லாம் அல்லாஹ்வை பற்றி படிப்பதற்கு இஸ்லாத்தை அறிந்து கொள்ளாத காவிர்கள் ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை படித்து, இஸ்லாத்திலே பிறந்து, இஸ்லாத்திலே திருமணம் முடித்து, இஸ்லாத்திலே பிள்ளைகளை பெற்றெடுத்த நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வை பற்றி படிப்பதற்கு இன்று ஆசை இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு அடிமைப்பெண் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அடிமைப்பெண்ணிடத்திலே 2 கேள்விகளை கேட்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ் எங்கே இருக்கிறான், நான் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதன் இந்த அறிவோடு உலகத்தில் வாழ வேண்டும் என்பதனுடைய முக்கியத்துவத்தை இந்த ஹதீஸிலே அடையாளப்படுத்துகிறார்களா இல்லையா? அடிமைப்பெண்ணிடத்தில் விசாரணை செய்கிறார்கள், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவள் சொல்லுகிறாள், அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். நபிகளார் தொடர்ந்தும் கேட்கிறார்கள், நான் யார்? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். உடனடியாக சொன்னார்கள், இவர் முஃமினான பெண்மணி, விடுதலை செய்யுங்கள். அல்லாஹ்வை ஒரு மனிதன் அறிந்த இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது, ஹதீஸ் வலியுறுத்துகிறது. அந்த வலியுறுத்துதலை புரிந்து கொண்டதன் விளைவுதான் ஸஹாபாக்கள் அந்த அல்லாஹ்வுக்காக எதையும் செய்ய தயாரானார்கள். இன்றைக்கி நாங்கள் எனக்கு பிடிச்ச உலமாக்கள்கிட்ட மார்க்கத்தை படிக்கிறோம், எனக்கு பிடிச்ச வளவாளத்தை பேத்து முன்னுக்கால் உட்கார்ந்து ஆசையோடு அதை கேட்குறோம். நிர்வாகத்திட்ட சொல்கிறோம், எங்களுக்கு இந்த வளவாளரை கொண்டு வாங்க, நாங்கள் அவற்றை படிக்கிறோம். என்னதற்காக? அல்லாஹு தஆலா ஹுதுபா மேடைகளை உலமாக்களுக்கு அவர்களுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்துகின்ற இடமாக அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தினானா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம அவைகளைத்தானே பார்க்கிறோம், அவைகளைத்தானே எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த மேடைக்கு முன்னால் உட்கார்ந்து தான் படிக்க வேண்டும், தன்னுடைய மனைவி படிக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும், படித்த விடயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடையது, இது நபிகளாருடைய சுன்னா. இதை நாம் பின்பற்றினால் தான் கபரில் அங்கே பதில் சொல்லலாம். பாடமாக்கி பதில் சொல்லுகிற ஒரு கேள்வியும் அல்ல, பதிலும் அல்லது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி நம்ம என்ன அறிந்து வைத்திருக்கிறோம்?
அல்லாஹ்வுடைய மறைமுகமான அறிவை ஒரு மனிதன் சரியாக புரிந்து கொள்வான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவன் எந்த தொங்கலில் இருந்தாலும் அவன் பிழை செய்ய நினைக்க மாட்டான். எனக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒரு பால் வியாபாரம் செய்கிற ஒரு தாயும் ஒரு பிள்ளையும், ஹதீஸ் பாடம், மாஷா அல்லாஹ், ஹதீஸ் பாடம். ஆனால் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினையை பெற்று அந்த பெண்மணி நடந்து கொண்ட விதத்தை அறிந்து தன்னோட வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறதுக்கு இயலாது. காரணம் என்னண்டா, இந்த வஹி யாருடையது என்று நமக்கு தெரியாது, அவனுடைய குணம் தெரியாது, அவனுடைய இரக்க குணம் எப்படி, அவனுடைய கோபம் எப்படி, அவன் நினைத்தால் அவன் என்ன செய்வான். கோடிக்கணக்கில் சொத்து கொண்ட ஒருவனை பள்ளி பள்ளியாக சென்று வசூலெடுத்து அவனுடைய ஆபரேஷனை செய்கின்ற அளவுக்கு பலம் கொண்டவன் என்ற அறிவு நம்மகிட்ட இன்னும் சரியாக அப்டேட் ஆகல. இன்று பயான்களை நாம் வித்தியாசமான பார்வையில் பார்க்கிறோமே தவிர அது அல்லாஹ்வுடைய வஹி பேசப்படுகின்ற விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு தாக்கம் செலுத்தப்படுகிறது, எந்த அளவுக்கு நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க மறக்கிறோம். குறிப்பிட்ட காலம் வாழப்போறோம், மௌத்தானதுக்கு பிறகு பதில் சொல்லணும், பாடமாக்கி சொல்ல இயலாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மறைமுக அறிவை ஒருவன் சரியாக புரிந்து கொண்டான் என்று சொன்னால், உதாரணத்திற்கு உலகத்தில் பாவம் செய்ய மாட்டான், பேய்த்தி எங்கேயாவது ஒரு தொங்கலில் பேய்த்தி ஒரு பெண்ணிடத்தில் மாட்டுப்பட்டால் தவறு செய்ய மாட்டான், மனைவிக்கு தெரியாமல் தவறு செய்ய மாட்டான், தகப்பனுக்கும் தாய்க்கும் தெரியாமல் ஒரு பிள்ளை தவறு செய்ய மாட்டாள். வியாபாரம் என்று வருகிற பொழுது சமுதாயத்துக்கு மத்தியிலே எனக்கும் வட்டிக்கும் தொடர்பில்லை என்று காட்டிவிட்டு தனிமையிலே வேறு நாட்டுக்கு சென்றால் அதனோடு சம்பந்தப்பட்டு பொருளாதாரத்தை தேட நினைக்க மாட்டான். இந்த பால் வியாபாரம் செய்கிற இந்த தாயும் பெண்மணியும் பேசிக்கொள்கிறாங்க. காலையை அடைந்து விட்டது. தாய் சொல்கிறான் மகள்கிட்ட, பாலுடன் தண்ணீரை கலந்து விடும் மகளே என்று சொல்ல மகள் பேசுகிறாள், இவள் அல்லாஹ்வை அறிந்தவள். இந்த உதாரணம் போதும் ஒரு உண்மையான முஃமினுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் நான் தவறு செய்கிற பொழுது என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். பாலை கலக்க சொல்ல மகள் சொல்றாள், உமர் அலி தடை செய்திருக்கிறார். தாய் சொல்றாள், உமர் அலி பார்க்கிறாரா? இதுதானே இன்றைக்கு எல்லா துறைகளிலும் நடக்கிறது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், படித்தவர்கள் என்று பேசுகின்ற ஒரு பெண் சமுதாயம் இருக்கிறது. அவர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக வேட் பண்ணுகிறார்கள், டீச்சராக வேட் பண்ணுகிறார்கள். இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே அல்லாஹ்வை பற்றிய அறிவில்லை என்பதை அவர்கள் பாடசாலையிலே அவர்கள் திணைக்களங்களிலே வேலை செய்கிற பொழுது கண்களினூடாக பார்க்க முடிகிறது. கணவனை கண்டால் பயப்படுகிறார்கள். கணவன் இல்லாத அந்நிய ஆணோடு இதை ஒரு சான்ஸாக பயன்படுத்தி கொண்டு உலகத்தை அவர்கள் அனுபவிக்க நினைக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டேன், ஒரு ஆசிரியருடைய கணவன் வெளிநாட்டிலே என்று கணவனை அனுப்பியத நாளிலிருந்து அவள் இந்த வேட்பண்ணுகிற இடத்திலே தன்னுடைய கணவனை மறந்து அவளுடைய பேர்த்டே டேட் உனக்கு தெரியாதா என்று அவன்கிட்ட கேட்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கவலையாக இருக்கிறது. இந்த தாய் கேட்டது எப்படி? உமர் அலி தன்னை பார்க்கிறாரா? அவள் நினைத்தது தன்னுடைய கணவன் என்னை பார்க்கிறானா? மகள் புத்தி சொல்லுகிறாள். அல்லாஹ்வை அறிந்த, அல்லாஹ்வை படித்த அந்த மகள் தாயிடம் கேட்கிறாள், தாயே, உமர் அலி எம்மை பார்க்கவில்லை, ஆனால் ரப்பு அமீரில் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹுடைய ரப்பு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். தாயே, இதான் அறிவு. பாலுடன் தண்ணீரை கலக்க வேண்டாம் தாயே என்ற அறிவுரை சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த இடத்தில் ஒரு மனிதனை தவறிலிருந்து தற்காத்தது அல்லாஹ்வை பற்றிய அறிவு. அந்த அறிவு நிச்சயமாக கபரிலே சொல்ல வைக்கும், என்னுடைய அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஈமான் பலகீனமாக இருக்கும் என்றால், எனக்கு பல உபதேசங்கள் பயன் தரவில்லை என்றால், நான் அல்லாஹ்வை நல்லா படிக்கணும். என்ன மகன்கிட்ட போய் ஒரு ஹுத்துபாவை கேட்டுட்டு போய் சொல்றேன், மகன் தொழ மாட்டான். நான் ஹுத்துபாவிலே வந்த ஆடை கலாச்சாரத்தை படித்துவிட்டு மனைவிடத்திலே போய் சொன்னால் மனைவி கேட்க மாட்டாள். காரணம், அவளுக்கு இது யாரு சொன்னதென்று தெரியாது. அவள் நினைத்தது இன்று வந்த மௌலவி பேசியதை என்னுடைய கணவன் எத்தி வைக்கிறார். உலக மட்டத்தில் யோசிக்கிறாள் அவள்.
அல்லாஹ்வை தெரியாதவளுக்கு, அவள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. அவள் அறிவதினூடாகத்தான் ஒரு மனிதனுடைய ஈமான் கூடும். அதைத்தான் சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் செய்தார்கள். அதால தான் எதையும் தியாகம் செஞ்சாங்க. தியாகம் செஞ்சாங்க, பொருளாதாரத்தை கொடுத்தாங்க, இபாதத்துக்களில் மிக கவனம் கொடுத்தார்கள், தவறை நினைத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வைத்து அழுதார்கள். ஏன் ஃபிர்அவுனுடைய மனைவியை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். இவனுடைய கணவன் இந்த உலகத்திலே பொருளாதாரத்தில் பலமிக்கவனா இல்லையா? சமூக அந்தஸ்தில் உயர்ந்தவளா இல்லையா? இன்றைக்கு நம்ம இவ்வளோ கொள்கை பேசுகிறோம், அது பேசுகிறோம், இது பேசுகிறோம், எங்கள்கிட்ட தொழுகை இல்லை, என் மனைவிட்ட தொழுகை இல்லை, என் வாலிப வயதை அடைந்த ஆண்மகத்தில் தொழுகை இல்லை. இவனை வழிப்படுத்தி எடுப்பதற்கு முடியாது. ஆனால் நான் ஒரு ஹை லெவல் காரில் போகிறத மதிப்பாக நினைக்கிறேன். அப்போ எனக்கும் அல்லாஹ்வை பற்றி அறிவில்லை, என் குடும்பத்தாருக்கும் அறிவில்லை தான் சுருக்கம். அந்த மகனை திருத்துவதற்காக நான் என்ன திட்டம் போட்டிருக்கிறேன், அந்த மனைவியை திருத்துவதற்காக என்ன முயற்சி எடுத்திருக்கிறேன். தன்னிடத்தில் இருக்கிற வாகனத்தை, இந்த வருஷம் இறக்குமதி செய்யப்பட்ட புதிய வாகனத்தை எடுப்பதற்காக நான் கொடுத்த முயற்சி, நான் பொருளாதாரத்தை தேடுவதற்காக நான் புதுப்பித்துக் கொடுத்த முயற்சி, நான் எடுத்த திட்டங்கள், அந்த திட்டங்கள் எல்லாம் ஏன் அல்லாஹ்வை பற்றி படித்துக் கொடுப்பதில் என்னுடைய மகன், என்னுடைய மனைவி குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதில் அலட்சியமாக நடக்கிறாளே, இதற்காக நான் 1 லட்சம் இல்லாமலாக்கினால் என்ன நஷ்டம் இருக்கிறது நமக்கு? நான் காரிலே செல்லுகிற நேரத்தில் மௌத்தாகி கபருக்குள் போனால் முதலாவது கேள்வி, உன்னை படைத்தவன் யார்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், நம்ம அதனை தான் நம்ம யோசிக்கிறது இல்லையே. உலகியல் ரீதியாக, உலகியல் நவீனத்துவத்தின் பக்கம்தான் நாம் அதிகம் யோசிக்கிறோமே தவிர நம்முடைய கபருடைய வாழ்வு சம்பந்தமாக அதனது முதல் கேள்விக்கு பதில் சொல்லுகிற ஒரு குடும்பத்தாரராக வாழ்கிறோமா என்பதை நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அப்படியெல்லாம் நம்ம அல்லாஹ்வை பற்றி படித்தா தாங்க கொஞ்சம் அந்த அமல் ஆசை வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபிரௌனுடைய மனைவிக்கு இந்த உலகத்தில் எல்லாம் கிடைச்சிதா? நமக்கு உலகம் கிடைச்சதோட எல்லாம் ஓகேண்டு தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம், எல்லாம் ஓகேண்டு தான் வாழ்கிறோம். அதனால தான் ஜும்மாக்கு வந்த நமக்கு அடுத்த வக்துக்கு பள்ளிக்கு போக முடியாமல் போகுது. ஏன்னால் சமூகத்துக்கு மத்தியில் நானும் கொள்கைவாதி என்று காட்ட வேண்டும் என்பதற்காக பள்ளிக்குள் நுழைகிறோம். அல்லாஹ் பாதுகாத்த ஈமான் கொண்ட சகோதர சகோதரிகளை தவிர. ஃபிரௌனுடைய மனைவிக்கு அனைத்தும் கிடைத்த பொழுது அந்த ரப்பை சரியாக அறிந்து கொண்டதன் பின் சொல்லுகிறாள், என்னுடைய கணவன் எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், அவனுடைய சொத்து எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், அவனுடைய சமுதாயம் எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ், எனக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீட்டை தாயா அல்லாஹ் என்று பேச வைத்தது அந்த ரப்பை பற்றிய அறிவு என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்று அல் குர்ஆன் நமக்கு உண்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம அல்லாஹ்வை அறிவதினூடாக மாத்திரம்தான் எங்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வரலாம். மாற்றத்தை நடைமுறையில் கொண்டு வந்தால்தான் நிச்சயமாக சத்தியமாக கபூரிலே ரப்பி அல்லாஹ் என்று சொல்ல முடியும். அதை பற்றி சிந்திப்போம், அதற்காக முயற்சி எடுப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சக்தியையும் பலத்தையும் முதலாவது என்னுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ரப்புல் ஆலமீன் தந்தல் புரிவானார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதற் கேள்வியும் நமது பதிலும் என்ற ஒரு தலைப்பின் கீழால் நாம் மௌத்தாகியதும் கேட்கப்பட இருக்கிற கேள்வி உன்னை படைத்தவன் யார் என்ற ஒரு கேள்வியாகும். இதற்கு நாம் பாடமாக்கி பதில் சொல்ல முடியாது. நடைமுறையில் அதை நாம் செயற்படுத்த வேண்டும். அதை நடைமுறையில் அதை செயற்படுத்துவதற்கு பிரதானமாக ஒரு மனிதன் தன்னகத்தை கொண்டு வர வேண்டியது அவனுடைய ரப்பை சரியாக அறிய வேண்டும். அதனால்தான் சஹாபாக்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள். எனக்கு நாளைக்கு டெப்யூட்டி பிரின்சிபல் போஸ்ட்டு தர போகிறார் என்றால் நான் பிரின்சிபல் என்ன சொன்னாலும் செய்வேனா செய்ய மாட்டேனா? செய்வேனா? அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். உலக அடைவுகள் நமக்கு கிடைக்கப் போகிறதென்றால் எதை பற்றி யோசிக்காமல் நாங்கள் வெயிட் பண்ணுகிறோமா இல்லையா?
அப்போ நம்ம அல்லாவை பற்றி அறியணும், அல்லாஹ் இந்த கிஃப்டை தாராண்ட ஆசைப்படணும். பெண்கள் மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்போ நம்ம எத்தனை பேர் நினச்சிருக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் தாண்ட வீட்டில் இருந்து ஒரு பொம்பளையையும் விடாமல் கூட்டிகிட்டு போவோம். அந்த டியருக்கு கிளாஸ் தேவையில்லை, அந்த அண்டி எனக்கு இந்த உலக படிப்பு தேவையில்லை, என்ன இதுங்க படம் காட்டுறதுக்கு மாநாடு. என்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் அல்லாவை பற்றி? என்னுடைய பிள்ளைக்கு சுவர்க்கத்தை பற்றி என்ன தெரியும்? கபரை பற்றி என்ன தெரியும்? என்னுடைய பிள்ளை எந்த இபாதத்தில் கவனமாக இருக்கிறாள்? என்னுடைய பிள்ளையினுடைய செயற்பாடு இஸ்லாமிய சிந்தனை கொண்டதாக இருக்கிறதா? படித்து பட்டம் பெற்று அல்லாஹ்வை மறந்து வேட்பண்ணுகிற இடத்தில் இன்றைய சமுதாயம் இந்த நவீன காலத்திலே செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த தாயும் தந்தையும் தானே இந்த அளவுக்கு இவர்களுக்கு அநியாயம் செய்திருக்கிறார்கள். பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதற்கு இன்று எந்த அளவுக்கு வந்துவிட்டது என்று சொன்னால் அவனை கடுமையாக விசாரணை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை கொடுக்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்கம் கற்பித்துக் கொடுப்பதற்காக பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு இன்று மனது இடம் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு விமர்சனங்களும் வியாக்கியானங்களும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறேன், என்னை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அறிவு இருக்கும் என்றால் இந்த வியாக்கியானம் விமர்சனம் இருக்காது. கண்ணியத்துக்குரிய உசுரை கொடுக்கறதுக்கு சஹாபாக்கள் ரெடியாக இருந்தாங்களா இல்லை? என்ன காரணம்? அட நம் மௌத்தாயினால் அடுத்த நிமிஷம் நான் அல்லாஹ் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லணும். எங்களுக்கு தெரியும், உமர் அலி அல்லாங்க, ஜெயித் அலி அல்லாங்க, உடன் பிறந்த சகோதரர்கள், இவர்கள் நன்மைக்காக எப்படி போட்டி போட்டு கொண்டவர்கள். யுத்தகலத்திற்காக பெயர் கொடுத்து ஜெயித் அலி அல்லாங்க மௌத்தா போகிறாங்க, உமர் அலியா அழுகிறாங்க. என்ன காரணம்? ஏண்ட உசுரும் அந்த யுத்தத்தில் போகவில்லையே, ஏண்ட உசுரும் அந்த யுத்தத்தில் போகவில்லையே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு தஆலா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அறிவிப்புதலை கொடுக்கிறான். அல் குர்ஆனின் 98வது அத்தியாயத்தை இறக்கி இதை ஓதி காட்டும்படி உபை இப்னு கஅபிடத்திலே சொல்லுங்கள் என்ற விஷயத்தை நபிகளார் உபை இப்னு கஅபிடத்திலே சொன்னபொழுது வெரிஃபை பண்ணுகிறார்கள். என்னுடைய ரப் என்னுடைய பெயரை உச்சரித்து சொன்னானா இந்த குர்ஆனை ஓதும்படி என்று சொல்லி அந்த ரப்பை நினைத்து அழுத உள்ளம் எங்கே? அந்த ரப்பை ஞாபகப்படுத்துகிற நேரமெல்லாம் உலகாயுத நோக்கத்தோடு பள்ளிவாயலிலே உட்கார்ந்து கொண்டு ஹுத்துபாக்களை நாசமாக்கி பேசிக்கொண்டிருக்கிற சமுதாயம் எங்கே? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வை பற்றி தெரியாமல் அறிவற்ற ஜாகில்களாக நாம் வாழ்கிறோம் என்பதை நிதர்சனமாக நாம் சிந்திக்க வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வை பற்றி அறியத்தான் எங்களுக்கு ஒரு மவுத்துண்டு வந்துட்டாலும் நான் அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் என்று உசுரை கொடுக்க நினைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ அல்லாஹ்வும் அவர்களை சந்திக்க விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறானோ, இந்த உலகத்தை கட்டியாள நினைக்கிறானோ, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவது போன்று காபிர்களை விட கேவலமான யகூதிகள் நாம் 1000 வருடம் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தை அனுபவிக்க கூடாதா என்று என்னை அந்த சமுதாயத்தை போன்ற உள்ளம் நினைக்கிறதா இல்லையா? மனசாட்சியோடு சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு மௌத்தா போறதுக்கு நான் ரெடி இல்லை. சஹாபாக்கள் அடுத்த நிமிடம் என்னுடைய பெயர் ஷஹீத் என்ற அந்தஸ்து கிடைக்கப்பட்டு விட்டால் நான் சுவர்க்கம் யா அல்லாஹ் உன்னை நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் என்று செயற்பட்டவர்கள் சஹாபாக்கள். அந்த உணர்வு இல்லாமல் வாழ்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இறுதியாக இந்த ஹதீஸை கூறி நான் முடித்துக் கொள்கிறேன். வெறுமனே பெயரளவில் முகஸ்துதிக்காக பெருமைக்காக நாம் அமல் செய்ய போவதை நிறுத்தாட்டிவிட்டு அல்லாஹுவை படிப்பதற்கு முதலாவது நாம் முயற்சி எடுப்போம். குடும்பத்தாரை படிக்க வைப்போம். முதலாவது அல்லாஹ்வை படிப்போம். அவன் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய கோபம் என்ன, அவனுடைய இரக்க குணம் என்ன. இன்னைக்கு தாண்ட புள்ள 2 வயசு புள்ள எவ்வளவு கொஞ்சுகிறோம். அந்த புள்ள அழுதால் தன்னுடைய மனைவியை நாம் ஏசவில்லையா? இரக்க குணம் தெரியாத வெறும் ஜடமாக நாம் உலகத்திலே வாழ்கிறோமா? எம்மை விட மிக இரக்கமானவள் தான் தாய். அந்த தாயை அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் காட்டி சொல்லுகிறார்கள், இந்த தாயை விட பல மடங்கு உங்களுடைய ரப்பு இரக்கமானவன். அந்த ரப்பினுடைய இரக்கத்தை புரிந்து கொண்டு அவனுக்காக பாவத்தை விடுங்கள், நன்மையின் பக்கம் விரையுங்கள்.
அட இது தெரிஞ்சா தானடா அப்போ நம்ம அமல் செய்யலாம். அந்த ரப்பினுடைய இரக்க குணம் அப்போதானடா நம்ம அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நினைக்கலாம். இன்றைக்கு நாங்கள் மௌத்தாக போகிறோன்னா விரும்புவோமா? நம்ம வைக்கிற சொத்தை விட்டுட்டு நம்ம எப்படா மௌத்தாகிறது? நான் இருக்கிற வசதி வாய்ப்புகள், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். காவிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வைத்து கேட்கிறார்கள், குர்ஆனை படிப்பதற்காக சில தோழர்களை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை படிப்பதற்காக சுமார் 70 சஹாபாக்களை அடையாளப்படுத்தி கொடுக்கிறார்கள். இவர்களை கொண்டு வைத்து நீங்கள் படியுங்கள் என்று அழைத்து கொண்டு வைத்து, இந்த சஹாபாக்களுடைய எண்ணம் என்ன? நான் பெய்த்து மார்க்கத்தை அவர்களுக்கு படித்து கொடுக்க வேண்டும். கூட்டிட்டு வைத்து ஒரு இடத்தில் வைத்து இவர்களை கொலை செய்கிறார்கள். என்னத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு தெரியாம போகிறார்கள் சஹாபாக்கள். அங்க போய்த்து கொலை செய்கிறார்கள். ரப்பிடத்திலே அழுது கொண்டு பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், எம்மை குர்ஆனை படிப்பதற்காக அழைத்து வைந்த இந்த காவிர்கள் எங்களை கொலை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தியை எத்தி வையுங்கள், தூதருக்கு செய்தி எத்தி வையுங்கள். அந்த இடத்திலே இருந்த மில்ஹான் என்ற தோழர் பேசிய வாசகத்தை உலமாக்கள் வெளிச்சம் காட்டி அடையாளப்படுத்துகிறார்கள். அவர் பேசுகிறார், அம்பினால் குத்தப்பட்டு தன்னுடைய உயிர் போகின்ற சந்தர்ப்பம் சொல்லுகிறார், ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா. இந்த உலகத்தை ஆட்டி படைக்க அவர்கள் நினைக்கவில்லை, இந்த உலகத்தை கட்டியாள வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் போனது எதற்கோ, என்னுடைய உயிர் போன சந்தர்ப்பத்திலும் அவர்கள் தன்னுடைய உயிர் போன சந்தர்ப்பத்தை எப்படி வெளிக்காட்டினார்கள் தெரியுமா? கஅபாவினுடைய இரட்சகனிடத்திலே நான் வெற்றி பெற்று விட்டேன். இதுதான் ஒரு மனிதன் மௌத்தாகிற சந்தர்ப்பத்தில், யா அல்லாஹ், நான் உன்னை சந்திக்க தயாரான நிலையில் இருக்கிறேன். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹுவை சந்திக்க விரும்பினால் நான் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹுவை நீங்கள் சந்திக்க வெறுத்தால் நானும் வெறுக்கிறேன். நாம் வெறுக்கப்பட்டு உலகத்தை கட்டி ஆள வேண்டும் என்கிற எண்ணத்தை தூக்கி எறியுங்கள். அல்லாஹ்வை பற்றி படிப்போம், ஈமானை பலப்படுத்துவோம், நன்மைகளை அதிகம் செய்வோம், முகஸ்துதியை தூரமாக்குவோம். நாங்கள் ஆள் பார்த்து நடக்கக்கூடாது, இனம் பார்த்து நடக்கக்கூடாது, பிரிவினை பார்த்து நடக்கக்கூடாது. அந்த ரப்புக்காக எதையும் செய்கிற மனோநிலை எடுங்கள். அதற்காக அல்லாஹ்வை பற்றி படியுங்கள். அந்த மில்ஹான் என்ற தோழர் தன்னுடைய உயிரை கொடுக்குகின்ற பொழுது எந்த அளவுக்கு சந்தோஷத்தோடு நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அவர்கள் அந்த உயிரை கொடுப்பதற்கு முனைந்தார்கள் என்று சொன்னால், நான் என்னுடைய ரப்பை பார்க்கவில்லை, நான் அவனை பார்க்க வேண்டும். நான் அவனை பார்க்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறேன், அவனை பார்க்க வேண்டும் என்ற அபாவோடு அவர் இருந்ததுதான். தன்னுடைய உயிர் போனதை துச்சமாக மதித்து கொண்டு அவருடைய வாசகங்களுடைய ஈமானிய வார்த்தைகள் இருந்ததென்பதை ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்றால் அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்குகிறான், அந்த எண்ணத்தை தான் எதிர்பார்க்குகிறான். சமூகத்துக்காக வாழுகின்ற மனோநிலையிலிருந்து தூரமாகி அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற இந்த குறிப்பிட்ட கால வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்து அவரை பற்றி படித்து நல்ல முறையில் நல்ல அடியானாக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். வல்ல ரஹ்மான் எப்படி நம் அனைவரையும் இந்த பள்ளி வாயலில் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ்.